திரு அரங்கம் பெரும் விழா ஜாமான்கள் பாக்கிராஜ் மாதிரி ஜாமான் வந்து இங்கே விழா கலந்துட்டாலே பெரும் விழா தான் அது. இந்த விழா இயக்க சங்கத்தில் நடக்குது எங்களுக்கு பெருமையான விஷயம். ஐயையோ டைட்டில் சொன்னால் எல்லாருக்குமே ஒரு சின்ன அதிர்வு வந்துச்சு, என்னடா ஐயோ அப்படின்ட்டு. ராஜன் சார் கரெக்டாக விளக்க சொல்லிட்டார். ஐயோ அப்படிங்கிறது வார்த்தை, அது எந்த சூழலை யூஸ் பண்ணுங்கிற பொறுத்து தான் அதுக்கோட அர்த்தம் மாறும். அம்மாவோட நல்ல வார்த்தை, அந்த அடிக்கும்போது அம்மாவும் கத்துறோம், அதுக்காக வலியோட கத்துறதுல அம்மா சைக்கிள் ஆயிடும். அந்த மாதிரி ஐயோ இவ்வளோ இந்த படத்தை பற்றி நல்ல வார்த்தை, இன்னும் ஒரு ஆசையான வார்த்தை. இந்த சாங்ஸ்லாம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஐயோ 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 கேட்டோம்ல, ஓடியா போயிட்டோம். ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு இதே பாட்டு. ஐயோ 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 கண்கள் ஐயோ நிறைய ஐயோ ஹிட் ஆயிருக்கு. நம்மள பாட்டை மட்டும் ஐயோ ரசித்து தலையாட்டி ரசித்தோம், ரேட்டு ரசிக்க மாட்டோம் என்ன. அதனால் இந்த ஐயோ படத்தையும் நம்ம ரசித்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும், வெற்றி படமாக அமையும். இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் சொல்லிட்ட மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம்னா பாத பூஜை, குருவுக்கு பாத பூஜை. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சினிமாவில் நிறைய வருஷம் காணாமல் போயிடுச்சு, கதை காணாமல் போச்சு, திரைக்கதை காணாமல் போச்சு, நன்றி காணாமல் போச்சு, விசுவாசம் காணாமல் போச்சு, நிறைய காணாமல் போயிருக்கு சினிமாவில். அதே மாதிரி ஓகே ஆமாம் ஆமாம் முடிச்சோன்னே குரு சிஷ்யர் அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து பாலராஜா சார், பாக்கியராஜா சார் அந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதோடு காணாம போச்சு. இப்போ யாரும் குரு சிஷ்யர் சொல்கிறதில்ல. இப்போ யாராவது ஒரு புதிய இயக்குனர் படம் பண்ணுறாரு, ஜெயிச்சுறாரு, ஒரு பேட்டி கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? 2 படம் அருண்கிட்ட ஒர்க் பண்ணேன். இன்னொருத்தர் கேட்குறாரு, இன்னொரு டேரக்டர், நான் ஒரு 3 படம் சிவாட்ட ஒர்க் பண்ணேன். இன்னொரு கேட்குறாங்க, நீங்கள் யார்கிட்ட சார் ஒர்க் பண்ணீங்க? நான் மகேஷ்ட ஒரு 4 படம் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் ஷாப் மாதிரி போச்சு. சினிமாங்கிறது தொழிற்சாலை மாதிரி போச்சு. ஒர்க் பண்ணுறது ஒருத்தர் கற்றுக்கிறது, குருகிட்ட இருந்து ஒரு சிஷ்யர் கற்றுக்கிற ஒரு அந்த ஃபார்ம், அந்த ஒரு கலைக்கூடம். கலைக்கூடம் வந்து இப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், இதை நம்ம பட்டறையில் ஒர்க் பண்ணுறோம், ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறோமா. அந்த குரு சிஷ்யங்கிற வார்த்தை அழிஞ்சிருச்சு. வார்த்தை அதிகமாக கேட்க முடியல. நம்ம பாக்கியராஜ் சார் வந்து இன்ன வரைக்கும் அவர் குருநாதர் பாரதிராஜா அவர்களை பேர் சொன்னதே இல்லை. எங்கள் டேரக்டர் நான் எத்தனையோ சபையில் பார்த்துருக்கேன். சரி சபையில் தான் சொல்கிறாருன்னு பார்த்தா பொதுவாக பேசும்போது கூட நான் எங்கள் டைரக்டரை கிழக்கு முறையில் ஒர்க் பண்ணும்போது அப்போ இன்ன வரைக்கும் அவர் எங்கள் டைரக்டர் தான் சொல்லுவார், தவிர அவர் பேரை உச்சரித்தது இல்லை. இதுதான் சார் குரு விசுவாசம், குரு மேலே உள்ள பக்தி. அந்த காலத்தில் மனைவிகளுக்கு புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க, அது வந்து பதிபக்தியா, இது குரு பக்தி. அதனால் இந்த குரு சிஷ்யங்கிற வார்த்தை போச்சு. நான் வந்து என்னை பற்றி பெருமை சொல்லிக்கூடாதுன்னு இன்ன வரைக்கும் என்னை குருநாதர்னு சொல்லுவார். ராமநாதன் சார் இருந்தாலும் நான் பேர் சொல்லிவிடுவேன், என் குருநாதர் ராமநாதன் சார் சொல்லுவேன். அவர் அதுக்கும் சொல்ல மாட்டார் சார். ஏன்னா அந்த பக்தி சார். என்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்குனர் கீழே நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அப்போ நம்ம சிஷ்யனாக நினச்சிட்டு அவர் குருவாக நினச்சி அந்த பக்தி இருந்தால் தான் உருப்பட முடியும். இங்கே வெற்றிங்கிறது வேறு, சாதனைங்கிறது வேறு. இங்கே எத்தனை இயக்குனர்கள் வெற்றி படம் கொடுக்கலாம், வெற்றி வசூல் பண்ணலாம். என் படம் 300 கோடி வசூலாச்சு, 400 கோடி வசூலாச்சு சொல்லலாம்.
சாதனை வேறு, வெற்றி வேறு. அதுக்கு இங்கே வெற்றி படம் கொடுத்த எத்தனை உதாரணம் இருக்காங்க. சாதனைங்கிறது பாக்கியராஜ் சார். இன்னும் 20 கழிச்சா கூட இந்த சாதனையாளர் பட்டியலில் பாரதிராஜா, பாக்கியராஜ், மகேந்திரன் இவங்கெல்லாம் அழிக்க முடியாத பேர் தேவை. அது சாதனைங்கிறது, அது லெஜெண்டுங்கிறது. சார் கூட உட்காந்துனால சில மேடையில் சொல்லிடுவாங்க திரையுலக ஜாமான்கள். நானும் உட்காந்துருப்பேன், நான் ஜாமானா பாக்கியராஜ் சார் பக்கத்தில் உட்காந்தனால என்ன ஜாமான் உனக்கு நம்ம ஓகே நம்ம ஒத்துக்கொண்டு சந்தோஷம் கொடுக்குறது. இன்னைக்கு நம்ம இயக்குனர் சிவ கணேசன், கணேசன் மாதிரி தான், பிள்ளையார் மாதிரி தான் வரும். முருகர் வந்து உடை சுற்றிட்டு வந்து பழம் கேட்டார், இவர் அப்பா அம்மா சுற்றிட்டு வந்து ஞானப்படுத்த வாங்கிட்டார் பிள்ளையார். இந்த சிவ கணேசனும் புத்திசாலி தான். குருவிட்டே பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டார். யார் கண்ணன் அவர் எப்போவே யாருன்னு காட்டினவர். யாரும் படம் வரும்போது நிறைய விமர்சனம் வச்சு இதே மாதிரி தான், ஏன் யாரும் டைட்டில் வைக்கிறாங்க அப்படி இவங்களை யாருன்னு கேட்கணும். மூணுலாம் நான் கமெண்ட்ஸ் அடிப்போம் ஸ்கூலில் படிக்கும்போது. நான் இன்ன வரைக்கும் அவர் யார் கண்ணன் ஆகிட்டார். இன்றைக்கி வெறும் கண்ணன்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது, யார் கண்ணன் அப்படின்னா இன்றைக்கும் ஒரு அடையாளம். அதே மாதிரி இந்த 3 டைரக்டர்கள் சிவ கணேசன், ஹரிக்குமார் ராஜன், ராஜேஸ்வரி, பாக்கியராஜ் இவங்களும் அவர் மாதிரியே அஜியோ சிவகணேசன் பேர் வந்தாலும் வரும். பாக்கியராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா படமுமே மேக்ஸிமம் சுரேஷ் இப்படி தான். மவுண்டிக்கு இதுங்களாக இருக்கட்டும் எல்லாமே 25 வாரம் பார்த்துருப்பான். அவர் படத்தில் சுமார் படம்னா 100 நாள் படம், மற்ற எல்லா படங்களும் 100 நாள் படம் வெற்றி படம். பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் 100 நாள் படம்னா எங்களை பற்றி சுமார் படம். ஏன்னா 100 நாள் கூட கம்மியாக கொடுத்துருவோம். எல்லாம் சுரேஷ் இப்படி தான். இன்னைக்கு இன்னொன்று நம்மளை இப்போ ஒரு எப்படி இந்த குருசி விஷயங்கிறது கலாச்சாரம் போச்சோ, இந்த வெற்றி விழா அப்படின்னு இந்த 2வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறது, 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறது. வெற்றி அடைஞ்ச படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடுறது தப்பு இல்லை. அதுக்கு ஒரு டைம் வைங்க, ஒரு 2வது வாரம் வைங்க, மக்களுக்கு தெரிஞ்சு வெற்றியா இல்லையான்ட்டு. நீங்கள் 3வது நாள் வைக்கும்போது மக்களுக்கு டவுட் வந்துடுது. இன்னொன்று எப்படின்னா சில நேரத்தில் நான் வந்து சினிமாக்காரன்னா ஒரு வேதனையில் வந்து பதிவு பண்ணுறேன், கேள்வி கூத்தாயிரு. 3வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறாங்க, 5வது நாள் நம்பி ஒருத்தன் தேட்டருக்கு போகிறான், சோவை ஓடலை சார். நானே அனுபவிச்சிருக்கேன். ஒரு படம் வெற்றி விழா கொண்டாடி படம் வெற்றி அடிச்சு விழா இருக்குது அப்படின்ட்டு தேட்டருக்கு போனால் தேட்டரில் படம் ஓடல. அப்போ என்னடா அது வெற்றி விழா கொண்டாடினாக்க தேட்டரில் சோவே இல்லை. அப்போ என்ன ஆனால் இந்த மாதிரி மக்கள் போய் ஏமாறும்போது வெற்றி விழாக்கான அர்த்தம் போய்விடும். உண்மையான வெற்றி விழா கொண்டாடணும். அது இப்போ கொஞ்சம் அதை தவிர்க்கணும். சில படம் உண்மையில வெற்றி அடைஞ்சிருது, அது வெற்றி கொண்ட போது நம்மளும் ஒத்துக்கிறோம், ஓகே வெற்றி படம் நல்லா மக்களோட ஆதரவு இருக்குது, மக்கள் பேசுகிறாங்க, பேசப்படுது அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ஓகேன்றோம். சில படங்கள் பெரிய ஸ்டார் படம் நான் சொல்கிறது பெரிய ஸ்டார் படங்கள் சொல்கிறேன், பெரிய ஸ்டார் படங்கள் வெற்றி அடைஞ்சு மக்கள் போய் சேர்ந்துடும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒன்று இப்போது ஏன்னா மக்கள் வந்து நாளைக்கு வெற்றி விழா அனுப்புவது நம்பாமல் போயிருப்பாரு. அப்படியே இந்த ஐயோ படம் பாக்கியராஜ் சார், மனோஜ்குமார் சார், யார் கண்ணன் சார், பிரபாகரன், உதயகுமார் சார், ராஜன் சார் எல்லாரும் மிகப்பெரிய சாதனைகளெல்லாம் வாழ்த்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த ஐயோ அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் அனைத்தனை வரும். இந்த படத்துக்கு அப்புறம் ஐயோனால பாசிட்டிவ் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.